தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்டன் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்டன் ஷிஃப்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் லைட்டை ஒரு லைட்டர் எலமெண்ட் மேலே அனுப்பும்போது அந்த லைட்டர் எலமெண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர அந்த வேவோடைய வேவ்லென்த் ஆனது இன்சிடென்ட் லைட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்டன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இன்சிடென்ட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ் தான் அனுப்புகிறோம். எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் எலமெண்ட் லைக் கிராஃபைட் மேலே அனுப்புகிறோம். அப்படி கிராஃபைட் மேலே அனுப்பும்போது இங்கேருந்து ஸ்கேட்டர் ஆகி போகிற இந்த வேவ் லென்த் ஆனது இங்கே அனுப்பின எக்ஸ்ரேஸோட வேவ் லென்த்தை விட அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு லேம்டா ஷிஃப்ட் நடந்திருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நம்ம அனுப்பிச்ச எக்ஸ்ரேஸ் ஆனது அங்கே அந்த கிராஃபைட்டில் இருக்க எலக்ட்ரானோட கொலிஷன் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கொலிஷனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேம்டா ஷிஃப்ட் ஏற்படுது. இந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம காம்ப்டன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்டன் ஷிஃப்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல் லேம்டா ஈக்குவல் டு லேம்டா டேஷ் மைனஸ் லேம்டான்னு சொல்லலாம். இதை நம்ம தொடர்புபடுத்துறதுக்காக டெல் லேம்டா ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டான்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவோட வேல்யூ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டெல் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா டெல் லேம்டாவோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தொடர்பு. இப்போ இதெல்லாம் தொடர்புபடுத்தி வந்தது தான் நம்ம காம்ப்டன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். டெல் லேம்டா ஈக்குவல் டு h/mc 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதில் h/mcக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.42 பிகோமீட்டர். இப்போ ஒரு கேஸாக பார்ப்போம். நம்ம தீட்டாவுக்கு வேல்யூஸ் கொடுப்போம். தீட்டாவுக்கு வந்து முதல்ல 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா h/mc 1 மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. அப்போ 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அப்போ மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். அதாவது இந்த மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 19 கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ 19 கொடுத்தோம்னா நமக்கு காஸ் 0 வந்து 0. அப்போ காஸ் 0 0 அப்படின்னா இது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ நமக்கு h/mcன்னு கிடைக்கும். இந்த h/யோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா 2.42 பிகோமீட்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 180ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. அப்போ 1 + 1 வந்து 2 ஆகிடும். இப்போ 2 அப்படின்னா நமக்கு 2 × h/mc. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா h/mcக்கான வேல்யூ 2.42. அப்போ 2 அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4.84 பிகோமீட்டர். இந்த 3 கேஸையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம். அதாவது தீட்டாவோட வேல்யூ 90 இருந்தால் என்ன கிடைக்கும், தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 180 இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றத கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30, 60, 120 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி வந்து நமக்கு கேட்கலாம். அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்த தீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா. இப்போ பாருங்கள், சைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லை காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிராஃபு. இந்த கிராஃபில் பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0, இங்கே 90, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 180, இங்கே 270, 90 கூட்டிகிட்டே போங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 360. இப்போ பாருங்கள், சைன் 90 நமக்கு வந்து இங்கே சைன் டாப்பில் இருந்தால் 1, இங்கே இருந்தால் 0, இங்கே இருந்தால் -1. இப்போ சைன் 90 அப்போ மேலே இருக்குது. அப்போ இந்த மேலே இருந்ததுன்னா 1. இங்கே சைன் 0 தான் வரப்போகுது. சைன் 180க்கு வந்து பார்த்திங்கன்னா 0. சைன் 270 -1. சைன் 360 0. இப்போ இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபை கொஞ்சம் நீங்கள் மாற்றி போடணும். சைனுக்கு வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்கணும். காசுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து ஆரம்பிக்கணும். மேலேருந்து கீழே வந்து இப்படி போகணும். இப்போ பாருங்கள், காசுக்கு வந்து காஸ் 0 1, காஸ் 90, காஸ் 0 அப்படின்னா இங்கே பார்க்கணும். நீங்கள் காஸ் 90 அப்படின்னா இங்கே பார்க்கணும். காஸ் 90 வந்து 0. அடுத்தது காஸ் 180 0, காஸ் 270 0. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த கிராஃப் மட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம சைன் வேவும் காஸ் வேவும் கண்டுபிடிக்கணும். கிராஃப் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. சைனுக்கு வந்து இங்கே மையத்திலேருந்தே ஆரம்பிக்கணும். காசுக்கு வந்து மேலேருந்து ஆரம்பிக்கணும். மேலேருந்து ஆரம்பித்து இப்படி போகணும். நீங்கள் 90 கூட்டிகிட்டே போகணும். இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1, கீழே இருக்கிறது -1. அப்போ 90, 180, 270, 360. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 0, 90, 180, 270, 360 இப்படி போடணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து தீட்டா வேல்யூஸ் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.